ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆப்பிள் ஐபேடை இன்னைக்கு உலகமே வச்சிருக்குங்க. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட ஐபேடில் வச்சிருந்தது ஒரே ஒரு புக்கு தான். அந்த புக் ஒரு இந்தியன் எழுதினது. ஸ்டீவ் ஜாப்ஸ் எக்ஸாக்டாக சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன? இப்படி அவரோட ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து நம்ம எல்லாருமே நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம லைஃப்பில் டேக்அவேவாக எடுத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 3 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். நம்ம தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயமும் நமக்கு அப்போவே யூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, இது பின்னாடி எங்கேயாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஹரிஷ். கண்டென்ட் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட ஃபவுண்டர் இவர். அது தெரியாமலாம் வீடியோக்குள்ளே வந்திருப்பாங்க. சரி, ஓகே. அப்படி போட்ட ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் வந்து சம்பாதிச்சிருக்காரு, எப்பேற்பட்ட ஒரு இடத்த வந்து ஹிஸ்ட்ரியில் பிடிச்சிருக்காரு, இது எல்லாமே உன்னோட எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ என்ன சொல்ல வந்தியோ அதை டைரெக்டாக சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வருவோம். தன்னோட 56வது வயசில் 2011 பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போகிறாரு. அவருக்கு கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகி அவருடைய கடைசி நாட்களில் அவர் கைப்பட சொன்னதாகவும் எழுதினதாகவும் அவர் ஐபேடில் இருந்த ஒரே ஒரு புக்கான த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அப்படிங்கிற புக்கை அவர் படித்து அது மூலயமா அவருக்கு வந்த ஒரு சிந்தனைகளாகட்டும், இது எல்லாத்தையுமே அவர் நிறையா வந்து எழுத்துப்பூர்வமாகவும் சொற்களாகவும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் நிறையா ஃபேக்கான நியூஸஸும் இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கன்ஃபார்ம் பண்ண ஆத்தென்டிகேட்டடான பல ஆர்டிகல்ஸ் வந்து நான் படித்தேன். அதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்த உங்ககிட்ட நான் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணணுன்ற மாதிரி ஒரு 3 விஷயங்கள் எனக்கு இருந்தது. அது என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஒன்றொன்னா சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட லைஃப்பில் அவர் சொன்ன விஷயங்களில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்ததில் முதல் மேட்ரு, என்கிட்ட இப்போ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பணம் இருக்குது. என்னால் கார் ஓட்ட முடியலன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நான் டிரைவர் வச்சுப்பேன். என்னால் ஒரு வேலையை செய்ய முடியலன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு ஆளை வச்சுப்பேன். என்கிட்ட இருக்கிறதுலையே எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பொருள் தொலைஞ்சு போனாலும் அதை என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட எவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் இருந்தும் என்னால் என்னோட போன ஹெல்த்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த வியாதிக்கு சப்ஸ்டியூட்டும் பண்ண முடியாது. இதை என்ன ஆனாலும் நான் தான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தும் அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் போச்சுன்னா யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்த முதல் விஷயம். ஃபுட்டை வந்து மெடிசன் மாதிரி ஜாக்கிரதையாக ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கலன்னா பின்னாடி நீங்கள் மெடிசனையே ஃபுட்டாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்வர்ட் மெசேஜாக படிச்சிருப்போம். பட் ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலாக ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னால் தான். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸை வச்சுட்டு உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய சொத்து அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துக்கு அவர் சொல்ல வந்த முதல் ஸ்ட்ராங்கான விஷயம். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்ல வந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான அடுத்த பாயிண்ட், நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறீங்களோ இல்லை எக்கனாமிக் கிளாஸில் போகிறீங்களோ அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா எல்லாருமே சாக தான் போகிறோம். ஸோ டெத் அப்படிங்கிறது எட்டர்னல், அது எல்லாருக்குமே வரப்போகிற விஷயம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் இப்போ இந்த டெத் பெட்டில் இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் அதிக பில்லியன் டாலர்ஸ் சம்பாரிச்சிருக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்கல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்களோடலாம் நான் இன்னும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் யோசிக்கிறேன். மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்காக தேடி தேடி ஓடி என்னோடய லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் $3000 வாட்ச் வச்சுருக்கீங்களோ $30 வாட்ச் வச்சுருக்கீங்களோ அது ஒரே டைமில் தான் காட்ட போகுது. ஒரு லம்போகினி காரோ மாருதி காரோ போக போகிற தூரம் என்னமோ ஒன்று தான். ஸோ மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் கூட இருக்கிற உங்களோட ஸ்கூல், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க், ஃபேமிலி இவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நெட்வொர்க்கை நல்லா வச்சுக்கோங்க. அவங்களோடலாம் ஹாப்பியாக இருங்க. அதுதான் ரியலி மேட்டர்ஸ் த மோஸ்ட் அட் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் இப்படிங்கிற மேட்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அவர் சொன்னதில் இது எல்லாத்தையும் சம்மப் பண்ணுற மாதிரி அவர் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. டோன்ட் எஜுகேட் யுவர் சில்ட்ரன் டு பி ரிச், எஜுகேட் யுவர் சில்ட்ரன் டு பி ஹாப்பி அப்படிங்கிறது தான். ஸோ எது ரியலி மேட்டர்ஸ், எது நிஜமான ஹாப்பினஸ் அப்படிங்கிறத டெத் பெட்டில் அவர் ரியலைஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு பிக்கஸ்ட் டேக் அவேவாக நான் பார்க்குறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி ஓ வாவ் 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 அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போனாருன்னு அவர் கூட இருந்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்படி தன்னோட உயிரை விட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் உயிரோட இருந்த கடைசி காலங்களில் இந்த 6 டாக்டர்ஸும் நிச்சயமா உங்க எல்லார் லைஃப்லயும் இருக்கணும். இந்த 6 டாக்டர்ஸ் உங்க லைஃப்ல இருந்தாலே நீங்க ஒரு ஃபுல்ஃபில்டான ஹாப்பியான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 6 டாக்டர்ஸ் என்னென்னன்றதை சொல்லியிருக்காரு. அது என்னென்னா 1 சன்லைட், 2வது ரெஸ்ட், 3வது எக்ஸசைஸ், 4வது டயட், 5வது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்,
6வது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 டாக்டர்ஸ் தான் உங்கள் லைஃப்பை முழுமையாக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு எபிட்டோமி ஆஃப் சக்ஸஸ், பணம், பேர், புகழ், அந்தஸ்து இது எல்லாத்துலேயும் உச்சியை பார்த்தவர். அப்படிப்பட்ட இந்த உலகமே வியந்து பார்த்த ஒரு மனுஷன் தன்னோட மரணப்படுக்கையிலிருந்து இந்த உலகத்துக்கு சொன்ன ஸ்ட்ராங்கான விஷயங்கள் தான் இது. இதை நான் படிக்கிறப்போ நிச்சயமா நான் இதை உங்ககிட்ட சொன்னா இதை பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல இது யூஸ் ஆகும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை பத்தினா இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் இல்லை வேற ஏதோ டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.